தென்மலா வந்தாச்சு. தென்மலாவில் வந்து பார்த்திங்கன்னா டியர் பார்க்கு வந்திருக்கும். ஸோ இது வந்து தென்மலா டேம்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் பக்கத்தில் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இங்கே வந்து மான் பூங்கா இங்கே இருக்குது. மான்களுடைய மறுவாழ்விடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சேஃப்டியாக வந்து அவங்களுடைய சரணாலயமாக இது அமைஞ்சிருக்கு. ஸோ இது தென்மலா போட்டிங் நம்ம போகிற இடத்துலேருந்து டேம்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர். ஸோ நம்ம மான் பூங்காவுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். பெர் ஹெட்டுக்கு வந்து 50 ரூபா டிக்கெட்டு. ஸோ 2 பேருக்கு நாங்கள் 100 ருபீஸு. உள்ளே போய் அநேகமாக மேக்ஸிமம் நம்ம வந்து மான்கள் வந்து நிறையா நம்ம பார்த்துருக்கோம். நம்ம வயல்லே நம்ம பார்த்துருக்கோம். முதுமலை போகும்போது மசனக்குடி ஏரியாவிலே புள்ளி மான்கள் அவ்வளோ வந்து சர்வசாதாரணமாக நம்ம ரோட்டில் தெரிஞ்சது பார்த்துருப்போம். ஸோ இருந்தாலும் சரி, இந்த தென்மலாவிலேயே இந்த மான் பூங்காவை மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கோம். ஸோ உள்ளே போய் பார்ப்போம். புள்ளிமான் தான் இருக்குன்னு நினச்சி வந்தோம். பார்த்தா உள்ளே வந்து கடாமான் இருக்குது. ஸோ மான் செம்மையாக இருக்குது. மான் அதோட கொம்பு பார்த்தேன். அப்பா செம்ம. இது மாதிரி வந்து மான்கள் வந்து நம்ம வந்து ஷிம்லாவில் ஒரு ஜூவில் போய் பார்த்தோம். செம்ம குஃப்ரி ஜூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேயே பார்த்தோம்னா நம்ம வந்து நிறைய மான்களை பார்த்தோம். ஸோ அதுக்கடுத்து திரும்ப நம்ம வந்து திரும்ப ஒரு மானுடைய ஜூ. செமையாக இருக்குது மான். அப்படி கடாமான். சாப்பாடு நம்ம வந்து இலையே கொடுத்தோம்னா அது இலதெல்லாம் சாப்பிடல, கம்பு அது மாதிரி இந்த இலைகளோட குச்சிகளையே சாப்பிடுது. அது ரொம்ப ஒரு ஹார்டான ஃபுட்டை எடுத்துக்குது. ஸோ மானும் பார்த்திங்கன்னா செம்ம சாஃப்ட் கிடையாது, செம்ம ஹார்டாக இருக்குது மான். நல்லா பெரிய வைல்டாக ரொம்ப வெயிட்டாக இருக்குது மான்.
இப்போ நம்ம இந்த மான் பார்க்குக்குள்ளே இருக்கோம். நம்ம தென்மலா டூரிசம் எக்கோ டூரிசம் பார்க்கில் மான் பூங்காவில் இருக்கும். ஸோ மான் பூங்காவில் வந்து பார்த்தா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மான்கள் இருக்குன்னு நினச்சோம். பட் இங்கே வந்து ரெண்டு டைப் ஆஃப் மான்கள் தான் இருக்கும். ஒன்று வந்து சாம்பார் மான், இன்னொன்று பார்த்திங்கன்னா புள்ளிமான். ஸோ ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு நிறையவே அதனுடைய நம்பர்ஸ் மான்கள் நிறைய பார்த்தோம். ஸோ எல்லாமே வந்து ரொம்ப அமைதியாக கஜா மாதிரி அப்படியே புள்ளிமான்கள்லாம் துள்ளி விளையாண்டுட்டு இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இங்கேருந்து இந்த மான் பூங்காவிலேருந்து கிளம்ப போகிறோம். ஸோ நம்ம தென்மலாவில் நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது. இங்கே டேம் அதெல்லாம் அது ஏற்கனவே நம்ம டேமில் நம்ம நிறைய சுற்றி பார்த்துட்டோம் அப்படிங்கிறதுனால போட்டிங்கெலாம் போயாச்சுங்கிறதுனால ஸோ வராத பிளேஸ்லாம் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடம் ஃபுல்லாகவே இந்த ஏரியாவில் எது எக்ஸ்ப்ளோர் பண்ணலையோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த இதில் இந்த மான் பூங்கா ஒன்று. ஸோ இந்த மான் பூங்காவை வந்து பார்த்துட்டு இப்போ நம்ம அடுத்த ஒரு லொக்கேஷன் போகிறது என்னென்னா செந்தூரணி வைல்ட் லைஃப் சாங்சுரியுடைய சஃபாரிக்கு போக போகிறோம். ஸோ அங்கே போய் பார்க்கலாம். நம்ம பார்த்து நினச்ச புள்ளிமான் இங்கே இருக்குது. நம்ம ஏதோ குச்சி இலதெல்லாம் அப்படி கொடுத்தா சாப்பிட்டு தான் செய்யுது. நம்ம கூட ஒரு மான்லாம் அப்படி நம்ம நடக்க நம்ம கூட சேர்த்து நடக்குது. கிட்டத்தட்ட உள்ள மான் பூங்காக்குள்ள பார்க்க வந்தாச்சு. பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கோம். ஸோ எத்தனை மான்கள் இருந்துச்சுன்னா ஒன்று சாம்பார் மான், இன்னொன்று பார்த்திங்கன்னா புள்ளிமான். ஸோ 2 வகையான மான்கள் மட்டும்தான் இருக்குது. பட் நான் நிறைய மான்கள்லாம் இருக்குன்னு நினச்சேன். பட் ரெண்டு வெரைட்டிஸ்னுடைய மான்கள் தான் இருக்குது இங்கே. இருந்தாலும் நல்லா நிறையவே அந்த மான்கள் கூட்டமாக இருந்தது. ஸோ இதில் நம்ம புள்ளி மான்கள் வந்து சர்வசாதாரணமாக நான் சொல்லியிருக்கிற மாதிரி மசனகுடி போகிற வழியில் ஏகப்பட்ட மான்களை பார்க்கலாம். ஆனால் இந்த சாம்பார் மான்கிறது மட்டும் நம்ம வந்து ரொம்ப டீப் ஃபாரஸ்ட்டுக்குலாம் போய் தான் பார்க்க முடியும். ஸோ அது வந்து இங்கே பார்த்தது நல்லது தான். பட் எல்லாமே பெரிய கடாமான், பெரிய மானாக இருந்தது. ஸோ இந்த தென்மலை டூரிசம் எக்கோ டூரிசம் நம்ம வந்ததில் நம்ம வந்து இது வரைக்கும் பார்க்காத இந்த மான் பூங்கா வந்து பார்த்தது இட்ஸ் ஹாப்பி.